பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் உங்களை யாவரும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த 3 வீடியோல சேவை மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுதல், டெவலப்பிங் தி ஆட்டிடியூட் ஆஃப் சர்வன்ட்ஹுட் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். குறிப்பாக நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களிலிருந்து ஒரு சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து இந்த வீடியோல இருந்து அடுத்த ஒரு 5 வீடியோக்கு வேற ஒரு தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாரெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறார்களோ அந்த நபர்களுக்கும், யாரெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்காமல் இருக்கிறார்களோ அல்லது தேவனுடைய பிரசன்னத்தை ருசிக்காமல் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இவர்களுக்கும் தேவன் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி காண்பிக்கிறார். நான் திரும்ப அதை ரிப்பீட் பண்றேன். தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு கூட்டத்தார் உண்டு. தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்காத அல்லது பெயர் அளவில் கிறிஸ்தவர்களா இருக்கிற ஒரு கூட்டத்தார்னு சொல்ல முடியாது. பெரும்பான்மையான மக்கள் யார் அப்படின்னா இந்த கூட்டத்தார் தான். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற நபர்களுக்கும் அனுபவிக்காத நபர்களுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு? தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு, தம் மீது தாகமும் வாஞ்சையா இருக்கிற நபர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார் என்பதை அடுத்த 5 வீடியோல 5 காரியங்களாக உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கு என்ன தலைப்பு அப்படின்னா, தேவன் மீது பசியாக அல்லது வாஞ்சையாக இருப்பவர்களுக்கு தேவன் பதில் அளிக்கிறார். தேவன் மீது பசியாக அல்லது வாஞ்சையாக இருக்கிற நபர்களுக்கு தேவன் பதில் அளிக்கிறார். God responds to those who are hungry for him. யாரெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்திற்காக பசியோடு வாஞ்சையோடு தாகத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் பதில் அளிக்கிறார். இதுவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான சத்தியம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44வது அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஜனங்களுக்கு, கூட்டத்தாருக்கு பதில் அளிக்கிறார் என்பதை நான் சொன்னேன். அது மட்டுமல்ல, இந்த வசனத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிற வார்த்தை, தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். யாரெல்லாம் தேவன் மீது பசியோடு தாகத்தோடு வாஞ்சையோடு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு தேவன் தம்முடைய ஆவி என்ன பண்றாரு அப்படின்னா ஊற்றுகிறார். இந்த வசனத்தை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, இட்ஸ் a கைண்ட் ஆஃப் ப்ராமிஸ். இது தேவன் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இதுல என்ன வாக்குத்தத்தம் இருக்கு? இதுல நமக்கு பெருசா எதுவுமே ஆசீர்வாதமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, இந்த வசனத்தை கொஞ்சம் டீப்பா பாருங்க. தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, நம்முடைய சந்ததியின் மேல் அவருடைய ஆவியை ஊற்றுகிறார், சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். அப்போ நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தேவன் மீது அல்லது அவருடைய பிரசன்னத்தின் மீது தாகமுடைய நபர்களா இருக்க வேண்டும். யாரெல்லாம் தாகமுடைய நபர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த பிளஸிங். அப்போ தலைமுறையாக ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, we need to be hungry for his presence. அவருடைய பிரசன்னத்திற்கு நாம் பசியோடு வாஞ்சியோடு இருக்கிற நபர்களாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும். அப்போ யாரெல்லாம் தர்ஸ்டியா இருக்கிறாங்களோ, தாகமா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா தண்ணீரை ஊற்றுவார். ஒரு வறண்ட நிலம், வறட்சியான ஒரு பூமி, ட்ரையா இருக்கிற ஒரு லேண்ட், அதுக்கு தான் என்ன தேவைப்படும் அப்படின்னா தண்ணீர் தேவைப்படும். அப்போ தாகமுள்ள நபர்களுக்கு, வறண்ட நபர்களுக்கு தேவன் தண்ணீரையும் ஆறுகளை என்ன பண்ணுவார் அப்படின்னா ஊற்றுவார். இந்த காரியத்தை நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு ஒப்பிடுகிறேன். அப்போ தேவன் மீது யாருக்கெல்லாம் பசி தாகம் இருக்குதோ அவர்களுக்கு தம்முடைய பிரசன்னமாகிய தண்ணீரை, தம்முடைய பிரசன்னமாகிய அந்த
ஆறை என்ன பண்றார் அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் ஊற்றுகிறார். அதில் ஒருபோதும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவர் நம்முடைய சந்ததிகளை ஆசிர்வதிக்கிற தேவன். எனவே தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற நபர்களுக்கும் மற்ற நபர்களுக்கும் எந்த வித்தியாசமும் பெருசா வித்தியாசமே இல்லாத மாதிரி இந்த காலை நேரத்தில் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவன் நினைப்புகிற வார்த்தை இதுதான். தாகம் உள்ளவன் மேல் அவர் தம்முடைய தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிற தேவன். அவர் நம்முடைய சந்ததிகளின் மேல் ஆவியை ஊற்றுகிற தேவன். இதை விட ஒரு பெரிய பிளெஸிங் வேற எதுவுமே கிடையாது. நம்ம நிறைய நேரத்தில் பிளெஸிங் அப்படின்னா நமக்கு வேற ஆசீர்வாதமான பொருட்கள் கிடைக்கணும், நம்ம பிசினஸ்ல நல்ல உயர்வு கிடைக்கணும், மேன்மை கிடைக்கணும், நமக்கு நல்ல பேர் பதவி புகழ் இதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். இது கொஞ்சம் நம்ம ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி பார்க்குறப்போ அவர் நம்முடைய சந்ததிகளின் மேல் ஆவியை ஊற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த வார்த்தைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உங்கள் அன்பாய் கேட்கிறேன். இந்த வார்த்தைகளை கன்ஃபர்ஸ் பண்ணி அறிக்கை செய்து இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது ஆசீர்வதிப்பார் அப்படின்னா அவர் மீது பசிதாகமுடைய நபர்களாய் அவருடைய பிரசன்னத்திற்காய் இயங்குகிற நபர்களாய் நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை மாத்திரமல்ல அடுத்து எத்தனை தலைமுறை வந்தாலும் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.